வாடா, இந்த ட்ரெஸ்ஸை யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வாடா வெளியே. வேண்டாம்னா வேண்டாம். நீங்க எதுக்கு ஆஃப் சாரி எடுத்துட்டு வராம வந்தீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க என்ன கலர் போட்டீங்க? எனக்கு அதே கலர் ஆஃப் சாரி எடுத்து வைக்க வேண்டியது தானே. நான் உங்க 3 பேரும் போட வேணாம்னு சொல்லலைல்ல. இது வேற மாதிரி ஆகும். ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு தெரியாது. இல்ல அவுட் ஆஃப் சாரியாவது கொடுங்க. ஆஃப் சாரி எடுத்தா நான் ஒரே ஆஃப் சாரியே கட்டிக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. நான் துவச்சு துவச்சு அதே போட்டுக்கிறேன். ஒழுங்கா எனக்கு ஆஃப் சாரி கொடுத்துருங்க. இல்லைன்னா நான் வெளியே வரமாட்டேன்னா வரமாட்டேன் தான். பாய், நீங்க ரொம்ப படுத்துற பாய், ஒழுங்கா வெளியே வந்துருன்னு. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். இது வேலைக்கு ஆகாது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, வரவனை வர சொல்லியிருக்கோம்ல, அவன் வந்தா சரியாயிடும். வெயிட் பண்ணி பாக்கலாம். உங்களை வர சொன்னா நீங்க என்ன இங்க ஃபோன் பண்ணி வர வச்சு டார்ச்சர் பண்றீங்க? என்னதான் உங்க பிரச்சனை? மீட்டிங்ல அப்புறம் ஏன் வராம இருக்கீங்க? பிரச்சனை என்கிட்ட இல்ல, உன் பொண்டாட்டி கிட்ட. அவளுக்கு என்ன பிரச்சனை? சரி, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லு. இப்ப என்ன பிரச்சனை சொல்லாம இந்த கேள்வி அவசியமா? ஆமா, எங்களுக்கு அவசியம்தான். சரி, நல்லாதான் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? நீ அதே மாதிரி தானே போட்டுட்டு இருக்க. இதான் போகணும்னு சொல்லி கொடுத்தோம், அதனால போட்டேன். இப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எங்களுக்கு இல்ல, உன் பொண்டாட்டிக்கு. இதை போட்டுட்டு வெளியே வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அழுக்கு தவணை கொடுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு பாத்ரூம்குள்ளேயே இருக்கா. ஓ, அப்படியா? சரி, நான் அவளை பாத்துக்கிறேன். நான் அவளை கூட்டிட்டு வரேன். நீங்க போய் கார்ல உட்காருங்க. இல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு போய் உட்காருங்க, நான் வரேன். அப்ப நாங்க ரெஸ்டாரண்ட் போறோம், நீ அவளை இழுத்துட்டு வா. பொண்டாட்டி வெளியே வா. வரமாட்டேன்னா வரமாட்டேன். என் தாவணி கொடுங்க. இல்லைன்னா நான் வரல. நான் பாத்ரூம்குள்ளேயே இருந்துக்கிறேன். சரி தங்கம், நீ எங்கேயும் வெளியே போவேனா, இங்க வா. இங்க வா, என்கிட்ட வா. இல்ல, மாட்டேன். ஒழுங்கா வந்துருங்க. எப்பவுமே கிட்ட வந்தா கிட்ட வருவேன், அப்படிதானே? ஓ, இதான் உங்க ஊர்ல கிட்ட வருதா? என்னதான் பிரச்சனை? நான் அப்பவே சொன்னேன்ல, அவங்க ஏதோ இது மாதிரி தான் பண்ணுவாங்கன்ட்டு. எனக்கு தெரியும். இது என் தப்பு இல்லை பாட்டு. நிச்சயமாவே என் தப்பு இல்லை. நான் தாவணி கேட்டா தாவணி நினைச்சு தோச்சிட்டேன்னுட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? அம்மா இப்படியும் பதற? நான் எதுவுமே சொல்லல, எதுவுமே பதற. அவனுக்கு தான் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. இது நானும் சொல்லிதான் தானே, இது போல எனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, இது வந்து தங்கம், நீ நைட்ல இல்ல நம்ம வீட்டுல அங்க மட்டும் தான் அவங்ககிட்ட தாவணி பார்த்தீங்கன்னா, வெளியே போகும்போது நான் ஃபாரின்ல என்ன சொன்னேன், அவுட்டிங்க்கு நீ என்ன மாடல் சொன்னா போடலாம் தானே சொன்னேன். அப்புறம் என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. லூசு, அதை யோசிச்சு பண்ணியா? லூசு இருக்கு, ஏன் இப்படி பண்றீங்க? முட்டாள் முட்டாள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? உண்டோ, எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இவ்வளவு பண்ணியா? லூசு லூசு இருக்கு, இதே வேலை உனக்கு, முட்டாள் முட்டாள். அது தொலை, இதே தொல்லை எல்லாம் கூட. சிவா, நீ என்ன சீப்பா முட்டாள்லாம் சொல்ற? எனக்கு புரியல. உனக்கு என்ன பிடிக்கல. வர வர எனக்கு தெரியும். ஏன் நான் நார்மலா ரெண்டு சொன்ன மாசம் வச்சு சொல்லடி. இல்ல, நீங்க முந்தா நேரத்துல இருந்தே இப்படிதான் ஒரு மாதிரி திட்டுறீங்க. எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்கல. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் போறேன். இல்ல நான் சும்மா சொல்லாம சீரியஸா நான் யோசிச்சு சொல்லாம ப்ளீஸ் அம்மே. பரவாயில்ல, கிளம்புறேன். ஏன்னா மரண்டி நில்லுடி. எப்படி போடுறப்போ கூட வருவான்னு பார்த்தா அங்க இருந்து நான் வந்தா என்ன விட்டு போயிட்டா. இவனை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. காலையில குடிச்சுக்கிட்டாலே இன்னைக்கு என்ன பண்ணுவோம் தெரியலையே. என்ன பார்க்க கூட மாட்டேன். சாரிடி, என்ன பாருடி. நான் தெரியாம முட்டாள் தடை பண்ணிட்டேன், மன்னிச்சிடு, என்ன திட்ட மாட்டேன். சாரி ப்ளீஸ். சரி, உன் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டியா? அதான் சொல்லு. சாப்பிட்டேன். இந்த முடியாத. எனக்கு இந்த பீச் சவுண்ட் கேட்டு சாப்பிடும் போது, அதனால பீச் பார்க்கலாம்னு வந்தேன். ஓ, நம்ம பீச் ரெசார்ட் உனக்கு தெரியாது. இப்பதான் உனக்கு பீச் ரெசார்ட்ல இருக்கும் தெரியும், அப்படிதானே? இருக்காது பீச் ரெசார்ட்னு தெரியும். ஏன் நேற்று நான் பீச் பார்க்கல? இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் வியூவுமே வந்து பீச் வியூன்னு எனக்கு தெரியாது. சவுண்டு கேட்கவே வந்து பார்த்தேன். அவ்வளோதான். சரி, பார்த்துட்டீங்களா? இப்ப என்ன பண்ண போறீங்க? அவங்க வர வரைக்கும் வேடிக்கை பார்ப்பேன். அவங்க வந்ததுக்கப்புறம் எங்கே சுற்றி பார்க்கணுமோ கிளம்புவேன். இன்னும் ஒரு விட்டதா இருக்கியா? டேஸ்டி வேணாடி. ஆமால, ரொம்ப நாளா கெஞ்சி நான் சாப்பிடும்போது பக்கத்துல வாடி பக்கத்துல வாடி, இன்னும் வரவே இல்லைல்ல. ஊட்டி விட்டு ஊட்டி விட்டு ரொம்ப நாள் கேட்டேன், ஒரு ஊட்டி விட்டியடி. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஊட்டி விட்டேன். சரி, நீ இதுக்கெல்லாம் பேச மாட்டியா நீ? நான் ஊட்டி விட்டா கூட வாங்கிக்கல நீ. சாரிம்மா, கேட்டுட்டு இருக்கல நீ, சாரி. அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். நீ வேண்டாடி, ஃபர்ஸ்ட் அவுட் மூட விட்டா வராதுடி, வேண்டாடி செல்லல.
அம்மே நான் ரொம்ப நேரமா கெஞ்சின்னு இருக்கேன் அம்மே. ஏன் அம்மே இப்படி பண்ற? என் கூட நிக்கணும்னு தானே ஆசைப்படுறேன், கூட நிக்கவே மாட்டேன். நான் வந்ததுல இருந்து கெஞ்சிட்டு இருக்கேன் அம்மே. சாயந்தரமே ஆயிடுச்சு, ஏன் அம்மே இப்படி பண்ற? என்னை பார்க்க கூட மாட்டேன். சரி நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடு. ஒரு வாட்டி பாரு அம்மே. டேய், ஆனாலும் ஒரு பீச் நீ ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பீச்ல இருப்பேன்னு நான் யோசிக்கவே இல்லடா, யோசிக்கவே இல்லை. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்தாலும் ஃபன்னா தானே இருந்துச்சு. அப்புறம் என்ன ஜாலியே இல்லாத மாதிரி சொல்றீங்க? அதெல்லாம் ஜாலியா தான் இருந்துச்சு. லா, எனக்கு ஒரு சந்தேகம். நான் எத்தனை வாட்டி பீச்சை கூப்பிட்டுருக்கேன், நீ கூட ஓகே சொல்லுவ. அப்பெல்லாம் என் பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த மேடம் பீச்சா போர், சேச்சா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வரல வரலன்னு சொல்வாளே. ஆனா இன்னைக்கு அவளை இந்த பீச்சில் இப்படி ஆட்டம் போடுறது கொஞ்சம் கேட்டு சொல்ல. நான் அவளை நான் அவள்கிட்ட கேட்க விரும்பல, நீ கேட்டு சொல்லு. நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க, ஆட்டன்னு சொல்லு கோலி. நான் எத்தனை வாட்டி பீச்சு கூப்பிட்டேன், ஒரு வாட்டி வந்தாளா? இப்ப பாரு, அதனால நான் கோவமா இருக்கேன். பாய், நான் தான் உனக்கு ரீசன் அப்பவே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன, அதுதான் ரீசன். அதனாலதான் மேடம் வரல. கோலி, ஆனா இதெல்லாம் சரியான டூ மச் தெரியுமா, ரொம்ப ரொம்ப டூ மச். ஓ, அப்ப நீங்க கூப்பிட்டு வரல? எவ்வளவு சீன் போடுவா தெரியுமா? பீச்சே பிடிக்காதவங்க சீன் போடுவாங்களா, அந்த அளவுக்கு சீன் போடுவா. சரி விடுங்க, இப்ப என்ன, அதான் இப்ப என்ஜாய் பண்ணிட்டோம்ல, விடுங்க விடுங்க, ஃபன்னா இருந்துச்சுல்ல, அப்புறம் என்ன. ஏய், ஏன் என் கூட வந்து யாருமே பீச்சில் நிக்கல? ஏன் இப்படி பண்றீங்க? வாடா வாடா, மடிக்கலாம் வா. அண்ணி, உங்க ஆள் கூப்பிடுறாரு பாருங்க, போயிங்க, போயிட்டு நின்றுட்டு வாங்க. என்ன எப்படி கூப்பிடுவா பாரு. நான் 2 பேரையும் தான் கூப்பிட்டேன். பாத்தீங்களா, உங்களை தான் கூப்பிட்டாரு, போங்க போங்க. அவன் கூட தான் மனுஷன் நிற்பானா? அதெல்லாம் தேவையில்லை, நாமளே இருப்போம். ஆனா ஒரு சாயந்தரம் வரைக்கும் சீரியஸா சொல்றேன், நல்லாதான் இருந்துச்சு. இதுவும் பீச்லயே செம ஃபன் தான் இருந்துச்சுல்ல, இங்க போர் அடிக்காது. அது ஃபன் பண்ற மாதிரி பண்ணா ஜாலியா தான் இருக்கும். ஆமா ஆமா, இதுவும் ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா தான் இருந்துச்சு. எனக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏய், ரொம்ப வெறுப்பேத்துறேன், கோவம் ஏறுது. ஃபர்ஸ்ட் நாள் இப்படி பண்ணாத, ஏன் இப்படி பண்ற? நான் தான் ஒத்துக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிடு. எனக்கும். ஏன் இல்லையா, ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், சில பேரை இப்படி பண்ணாதான் திருந்துவாங்க, வேற என்ன பண்றது. அதனால கெஞ்சிக்கிட்டே இருக்கட்டும், நீங்க கண்டுக்காதீங்க. பாவண்டாவ. அப்புறம் இப்படியே விட்டுன்னு வைங்களேன், அப்புறம் நான் தான் பாவமாயிடுவேன். ட்ரெஸ்ஸுக்கு கொச்சுக்கிட்டானே என்ன? இல்லைன்னு சொல்றாரு, ஆனா அதுக்கோசம் எத்த மூஞ்ச காட்டுறாரு. விடுங்க, வெறுப்பேற்றுவார். இது விட்டாதான். இப்ப தெரியுதா நான் ஏன் அந்த பிளான்ல அவ்வளவு கான்பிடண்டா இருக்கேன்ட்டு. சரி சரி, அதை பத்தி பேசக்கூடாது சொல்லி வச்சிருக்கால, அதுக்கு 7 மாசம் இருக்கு, புரியுதுல்ல? ஓகே ஓகே, பேச மாட்டேன். சரி பாவம், மன்னிச்சிரு, பேசு. ஃப்ரெண்ட்லாம் ஒரு நாள் இப்படி விட்டாதான் சரிப்பட்டு வருவாரு, அப்பதான் நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாரு. இருக்கட்டும் இப்படி. அப்படின்ற? ஆட, ஆமான்ற. இப்ப சரி, ஓகே. அடுத்து வேற என்ன பிளானு? அந்த பக்கமா போலாமா? எல்லாமே. டேய், இருட்டு போது, வரும் போலாம். டேய், அவங்க தான் விளையாடுறாங்களே, விட்டு விளையாடுறேன் இன்னும் கொஞ்ச நேரம். தேவையில்ல, கூப்பிட்டு போலாம். சரி சரி, அந்த பீச்சில் விளையாடி முடிச்சிட்டீங்களா? ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தாலும் வேண்டாம், வாங்க போலாம். சுற்றி பார்க்குறதுனால நாளைக்கு தானே. இன்னைக்கு தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்துட்டீங்க, ரெஸ்ட் எடுங்க போயிட்டு. மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம், வாங்க கிளம்பலாம். ஏன்டா இவ்வளவு சீக்கிரம், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்டா. போதும், போலாம். அவங்களுக்கு வேண்டாம்னா அவங்கள போக சொல்லுங்க, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கோம், அவ்வளவுதான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே இங்க இருந்து ரூமு, அதனால நாம போய்க்கலாம். அவங்களுக்கு பயமா இருந்தா அவங்கள போக சொல்லுங்க, நாம இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். விளையாடுறது போதும், போலான்னு. கிளம்பலாம். நாங்க கொஞ்ச நேரம் இங்கதான் இருக்க போறோம், நாங்க இருந்துட்டு தான் வருவோம். பயப்படுறவங்க கிளம்பி போங்கன்னு சொல்லியாச்சு. நான் ரூமுக்கு போவா இல்லை வீட்டுக்கே போயிட்டாலும் உங்களுக்கு பரவாயில்லையா? எனக்கு புரியல. அதான் அவங்க இஷ்டம், அவங்களுக்கு எங்க தோணுதோ அங்க போக சொல்லுங்க. எனக்கு அதுக்கு அந்த சம்பந்தம் போல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் கூச்சிட்டு போயிட போறான்.
போனா போட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. விடுங்க, என்ன பண்றீங்க? இறக்கி விடுங்கன்னு. சாரி தங்கம், தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிடு. பண்ண மாட்டேன்னு இவ்வளவு கெஞ்சல, ஏன்டி மனசு இறங்க மாட்டேன். நான் தப்பு பண்ணிட்டு வந்தா ஒத்துக்கிறேன். சாரி சாரி. எனக்கு எதுவும் தேவையில்லை, இதை பத்தி நான் கேட்க தயாரில்ல. என்ன விடுங்கன்னா விடுங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த பேச்சும் இல்லை. விடுறீங்களா என்ன? அப்ப என்ன பிடிக்கல உனக்கு? நான் வேண்டாமா உனக்கு? என்ன பிடிக்கல அதானே? எனக்கு நீங்க பண்றதுதான் பிடிக்கல. நீங்க பண்றதுதான் இரிட்டேட்டா இருக்கு. நீங்க பண்றதுதான் கோவமா இருக்கு. என்ன விடுங்க. சரிம்மா சாரிம்மா. 2 மாசம் கோவம், இந்த 2 நாளோட விஷயம், அதெல்லாம் சேர்த்து என்னவோ பண்ணிடுச்சுமா. இவன் மூஞ்சி காட்ட மாட்டோமா, புரிஞ்சுக்கோமா. சின்ன சின்ன கோவமா இருக்குல்ல, அதுதான் வெளியே வருது. நான் சமாதானம் ஆயிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் மறக்கிறேன் மறக்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ அந்த ப்ராமிஸ் வேற 2 நாள் ஏமாத்தல. அந்த கோவம், பாஸ்டிங், எல்லா கோவமும் இருக்குடி உள்ள. நான் என்ன பண்ணட்டும்? அது அப்பப்போ லைட்டா வெளியே வருது. சாரி, நான் மறக்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் மறக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், சாரிடி சாரிடி. நீங்க மறந்தா மறங்க, மறக்க கட்டிப்போங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்ன விடுங்கன்னா விடுங்க. பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வெறும் கோவத்தை மட்டுமே காட்டிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு விடுங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதாவே இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி சமாதானப்பட்டு தேவையே இல்லை. என்ன விடுங்க. நான் ஃபன் பண்ண வந்தேன், நான் ஃபன் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நான் என்ஜாய் பண்ண வந்தேன், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விடுறீங்களா? என்னை இறக்கி விடுங்க. விட மாட்டேன். பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உன் கை கடிச்சிட்டு நான் இறங்கிடுவேன், பாத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் இப்படி இரு. அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இஷ்டம் இல்லை, நான் கிளம்புறேன். விடுங்க. சரி, 2 minutes என் கூட தண்ணியில் நில்லு. அதுக்கப்புறம் விட்டுடுறேன் ப்ளீஸ். அப்புறம் நான் உனக்கு கண்டுக்கல. ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு மாதிரி இப்படி முதல் நாளே எனக்கு இருக்கிறத அவாய்ட் பண்றேன். இப்ப இறக்கி விட முடியுமா முடியாதா? அம்மே, இறக்கி விட முடியுமா முடியாதா? விடுறேன் விடுறேன். கேர்ள்ஸ் வாங்க, இந்த பக்கம் கொஞ்ச நேரம் இருந்துட்டோம்ல. சன்செட்டுக்கு அந்த பக்கம் இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு அப்புறமா அங்க என்ஜாய் பண்ணலாம். போலாமா? எல்லாமே. இந்த கேர்ள்ஸ் அவுட்டிங் தப்பான பிளானோ யோசிக்கிறேன். ஏன்டா அப்படி சொல்றேன்? இந்த கையில எங்கன்னா தனியா கூப்பிட்டு போயிருக்கணும். இவ்வளவு நான் தனியா கூப்பிட்டு போயிருக்கணும். இவங்க எல்லாரும் ஒன்னா கூப்பிட்டு வந்ததா தப்புன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, ஆமா. அது என்னவோ கரெக்ட். எனக்கும் அப்படிதான் தோணுது. தப்பு பண்ணிட்டோன்ற ஃபீல் தான் எனக்கும் இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் விளையாடி நம்ம கூட வருவான்னு பார்த்தீங்கன்னா வரலாம். சரி, உங்களுக்குள்ள என்ன சண்டை? சண்டைலாம் ஒன்றும் இல்லடா. சொல்லுடா, என்ன சண்டை? இந்த ட்ரெஸ் போட்டிருக்காள், அதுதான் கொஞ்சம் வேற மாதிரி காட்டிட்டேன். சின்ன சின்ன கோவம் இருந்துச்சா, அதெல்லாம் சேர்த்து வச்சு அவளை நார்மலா தான் சொன்னேன். ஆனால் அது அவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பா நான் நினைக்கவே இல்லை. மத்ததெல்லாம் ஓகே. இந்த ட்ரெஸ் உனக்கு என்னதான்டா பிரச்சனை? எனக்கு தெரியலடா. அது ஒரு முட்டாள்தனமா கூட இருக்கலாம். அது என்னவோ எனக்கு அவ்வளோ ஆஃப் சாரிலேயே பார்க்கணுன்ற போல ஒரு ஃபீல். அது ஏன்னு தெரியல. அது என்னவோ ஆஃப் சாரியில் இருக்கும்போது அவன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கு. மற்ற எது போட்டாலும் அவருக்கும் எனக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். டேய், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? இல்லடா, உனக்கு அது முட்டாள்தனமா தோணலாம், என்ன வேணா தோணலாம். ஆனால் நீ வேணா நோட் பண்ணி பாரு, நீ அது ஃபீல் ஆகும். அது என்னவோ ஆஃப் சாரி போடும்போது அவன் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இருக்கு. அவன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கு. அன்னைக்கு சாரி கூட கட்டிட்டு இருந்தா பத்தி, அன்னைக்கு கூட ரொம்ப ரூடா இருந்தா. அஃப்கோர்ஸ் ரூடா இருந்தாலும் ஓரளவுக்கு அவ என் கூட பேசிக்கிட்டு ஆஃப் சாரி அளவுக்கு இல்லைனாலும் ஆனா இருந்தா. ஆனா அதே அவ சுடிதாரோ மாடர்ன் ட்ரெஸ்ஸோ அவ யூனிஃபார்ம் அதுலலாம் பாரு, அவன் என் கூட இப்போதாவது சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு பேசாமலே இருக்க மாதிரி இருக்கு. அவன் என் கூட அப்போ ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. எனக்கும் அவளுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் காலையில கோச்சிக்கிட்டது மூஞ்ச காட்டினது ஏதோ ரீசனுக்காக. ஆனா இது நான் சாரியில் ஆஃப் சாரியிலோ சாரியில போது அவட்ட சாரி கேட்டிருந்தேன், எனக்கு தெரிஞ்சு நேரம் என்ன மன்னிச்சிருப்பா. ஆனா இப்ப பாரு, இப்ப வரைக்கும் அவ அந்த கோவத்தை சாயந்தர வரைக்கும் பீச்ல எனக்காக பார்க்காம இருந்தேன் இந்த பீச். ஆனா இப்ப என் கூட இருந்தோம், என் கூட வந்து நின்னால கையில நிற்கவே இல்லை. அவங்க வளைச்சு வளைச்சு எத்தனை போட்டோ எடுத்தாங்க. வேற ட்ரெஸ் தானே போட்டிருக்கோம். என் கூட ஒரு போட்டோ தனியா எடுத்தாளா? அஃப்கோர்ஸ் நம்ம கூட சேர்ந்து எல்லாரும் கேங்கா எடுத்தாங்க, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அவளும் நானும் மட்டும் ஒரு போட்டோ எடுத்தாளா பாரு. எனக்கு இதெல்லாம் வந்து அவன் இந்த மாதிரி நான் வேற ட்ரெஸ் போடுறதுனால தான் இருக்காளோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான். இல்லப்பா, இப்படி இல்லாமடா யோசிப்ப. எனக்கு என்னவோ அப்படிலாம் தெரியலையடா. தெரியாது, எனக்கு இப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி தான் தோணுது. வேணா நீயும் செக் பண்ணி பாரு, நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் நீயே சொல்லு. சரி, இங்க இருக்க வரைக்கும் நானும் பாக்குறேன். அப்ப எனக்கும் தெரியும்ல, பார்க்கலாம். பாருடா பாரு, இங்க இருக்க நீயும் நோட் பண்ணி பாரு. அப்போ உனக்கே ஃபீல் ஆகும்ல நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு. அதுக்கப்புறம் சொல்லு.
சரி, இங்க நோட் பண்ணி சொல்றேன். டேய், அந்த சின்ன சின்ன கோவத்தை கொஞ்சம் மறடா, வேண்டாம். அது எதுக்கு? இல்லடா, 48 நாள் சாப்பிடலன்ற கோவம் எனக்கு இன்னும் இருக்குடா. சரி விட, அதான் முடிஞ்சிடுச்சுல்ல, இன்னைக்கு இருந்தா ஃபாஸ்டிங் இல்லைல்ல. சரி வாடா, அப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியாது, அங்கிருந்து வேற எங்க கட்டி விட்டு போயிட போறாங்க. வா போலாம். ஆமாண்டா, ஆமா, அதுவும் சரி, வா ஓடலாம். உடனே இன்னும் எவ்வளவு நேரம் ரெடி பாடி. மினிட்ஸ் 2 மினிட்ஸ் கத்தாதீங்க, வந்துட்டேன். ஏம்மா கத்திட்டு இருக்கீங்க? என்னதான் உங்க பிரச்சனை? நான் வந்து உட்காந்து இவ்வளவு நேரம் ஆகுது, ஏன் இன்னும் வராம இருக்க? கிட்ட வா. இந்த ட்ரெஸ்ஸை தேடி கண்டுபிடிக்கதாம இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இது வரேன். இதுக்கு நான் தள்ளி உட்காந்தேன். வா, முடியல உட்காருவா. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இப்படியே இருங்க, அப்புறம் வந்து உட்கார்றேன். வேண்டாம் போட்டாட்டி சோதிக்காத, வாடிட்டேன். நீ சொன்னா கீழே அவங்க வர வரைக்கும் நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கோம், வந்ததுக்கு அப்புறம் வந்து உட்கார்ற, வெயிட் பண்ணு. ஓ, அப்ப அவங்க வராம வரமாட்டேன். ஏன் என்னை பார்த்தா அவளுக்கு கேவலமான ஒருத்தருதா? ஐயா, எதுக்கு எடுத்தாலும் அவங்க தான் படம் பார்க்க போறாங்களா, அப்ப அந்த 2 ஹவர் உங்க மேலே தானே உட்கார போறான், அப்புறம் என்ன? அதுக்காக தான் சரி, நடந்துட்டு வந்தீங்கல்ல, கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருந்தீங்க, காலையில இருந்து எவ்வளவு நேரம் நின்னீங்க, கால் வலிக்கும்ல, அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்க, கால் நீட்டி உட்காருங்கன்ட்டு ஃப்ரீயா விட்டுருக்கேன், அவ்வளவுதான். படம் ஸ்டார்ட் பண்ண உங்க மேல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் படம் முடிகிற வரைக்கும் உங்க மேலதான், அப்புறம் ஏன் படமா? என்ன படம்? உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சொல்லல? சொல்லலையே. அவங்க ஓடிடில பேய் படம் பார்க்க போறாங்க நம்ம, ரெசார்ட், அதுவும் பீச் ரெசார்ட்ல, பீச்ல பேய் இருக்க மாதிரி நிறைய படம் யோசிச்சு வச்சிருக்காங்க. அதுல எது பார்ப்பாங்கன்னு தெரியாது, ஆக மொத்தத்துல பேய் படம் பார்க்க போறாங்க, அதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க தான் அவங்க போயிருக்காங்க, அதெல்லாம் வாங்கிட்டு அவங்க வருவாங்க, அதனாலதான் நம்ம முன்னாடி உள்ள வந்தோம். ஓ, அப்போ இதான் உங்க பிளான், பேய் படம் பாக்குறது? பேய் படம் பார்க்கறது என் பிளான். எப்படி இருக்கும் பாருங்க, அவங்க வரத்துக்குள்ள எப்படி தூங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. தூங்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, பாரு. நான் பார்க்க மாட்டேன். சரி ப்ளீஸ், கால்லாம் வலிக்கல, வாடி. சொல்றேன்லம்மா. என்னை பத்தி தெரியும்ல, வா ப்ளீஸ். ஏங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? மாட்டேன், நீதான் பிச்சு கேட்கல, அதான் நானே வந்து தூக்கிட்டேன், அவ்வளவுதான். லூசு லூசு. சரி, அப்போ பேய் படம் பார்க்கலாமா? அதெல்லாம் முடியாது, நான் பார்க்க மாட்டேன். எனக்கு வேண்டாம்னா வேண்டாம், 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 வேண்டாம்மா, ப்ளீஸ்மா, வேண்டாம்மா. என்ன, என்னோட க்ளூ கூட்டிக்கிச்சா? இப்படி ஒரு தெரியாது, நிஜமா நான் மாட்டேன்னா மாட்டேன் சொல்லிட்டு அது பேய் படம் வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். உனக்கு பயம் இருக்கா? தம்பி, நான் உனக்கு கட்டி பிடிச்சிக்கிறேன், இருக்க பிடிச்சிக்கிறேன். ஓகேவா? தைரியமா பாரு. இதுக்கு பிடிச்சிட்டா உங்க தள்ளிட்டு வந்து என்ன பிடிச்சிக்கோ. எனக்கு இந்த பேய் மேல நம்பிக்கை இல்லப்பா. அடிக்க பயந்தா குடி, நான் தான் இருக்கேன், அப்புறம் என்னடி? ஏய் மேன், நீ இருப்ப, நான் இருக்க வேண்டாவா? என்னால முடியாது. தயவு செஞ்சு வெளியே ஒரு நல்ல டாக்டர்னு சொல்லிடாத, யாராவது சிரிக்க போறாங்க. பரவாயில்ல, என்னால முடியாது. பால் போட்டாட்டி ஏன் இப்படி இருக்க? என்னால பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாதுமா, தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாத. சரி, நீ பார்க்க ஸ்டார்ட் பண்ணு, பயமா இருந்தா அப்படியே மேலே தூங்கிடு, ஓகேவா? நான் உன்னை பாத்துக்கிறேன். கரெக்ட், ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணாம ஏன் பயப்படுற? நான் இருக்காத, ட்ரை பண்ணு. சரி சரி. ஆனா பீச்சில் என் கையை பிடிச்சி நிப்பன்னு பார்த்தேன், நிற்கவே இல்லைல்ல. என்னை ஏமாத்திட்டல, என்னை வெறுப்பேத்திட்டல நீ. கிளம்பும் போதே என்ன வெறுப்பேத்திட்டீங்க, அப்புறம் என்ன? அம்மி, நான் நார்மலா தாண்டி பேசினேன். அது ஒன்றும் நார்மல் இல்ல. சரி, நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேன், சாரி. நீங்க ஹர்ட் ஆகுற மாதிரி பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீங்க என்ன பிடிக்காத மாதிரி பேசுனீங்க. எனக்கு உன்னை பிடிக்காம போயிடும், இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லை உனக்கு? எல்லா விஷயத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு, அது இதுதான். இப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் ஸ்டார்ட் ஆகும், இதுல ஸ்டார்ட் ஆகுறதா இன்க்ரீஸ் ஆகி வேண்டான்ற ஸ்டேஜுக்கு போகும், தெரிஞ்சுக்கோங்க. சரி சரி, இனிமேல் வார்த்தையில கூட உன்னை வெறுக்கிற மாதிரியோ பிடிக்காத மாதிரியோ நான் பேச மாட்டேன். சாரி, வார்த்தையில கூட உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், போதுமா? நம்பலாமா? நான் அப்படி கொண்டுட்டு இனிமேல் வார்த்தையில கூட உன்னை ஹோட் ஆக்குற மாதிரியோ உன்னை விட்டு கொடுக்குற மாதிரியோ உன்னை வெறுக்கிற மாதிரியோ பேச மாட்டேன். பாக்குறேன் எத்தனை நாள் இருக்கீங்க. அப்படி. சரி, எங்க என் ப்ராமிஸ்? என்ன வெறுப்பேற்றினீங்களோ உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அது முந்தானத்து ப்ராமிஸ், வெறுப்பேற்றியா நீ? நேத்தோ ஏமாத்திட்ட, இன்னைக்கும் பிச்சு விடும் பிச்சு. எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நோன்னா நோ தான். வேண்டாம், அப்புறம் கோவத்தை கலராத, பிச்சு பிச்சு நான் புடுங்கிப்பேன். நான் தர மாட்டேன்னா தர மாட்டேன்னா. ஒரு பேய் படத்தோட சேர்த்து நானும் பயன்படுத்தி வண்டி.
கூப்பிட்டு பயன்படுத்துறீங்களா? விடுங்க, நான் போறேன். நான் போய் அவங்க கூட உட்காந்துப்போம் வந்ததுக்கு அப்புறம். விட்டா தானே போவ மாப்பிள்ளை, இன்னைக்கு உனக்கு கிருடி எப்படி பயன்படுத்தலன்னு பாரு. வேண்டாம் ப்ளீஸ். அப்ப ப்ராமிஸ். சரி சரி. மாப்பிள்ளை ஏமாத்த பாக்குற நீ. சீரியஸாவே பயப்படாதடி, நான் இருக்கேன் ஓகேவா? நான் பாத்துக்கிறேன், பயப்படாம பாரு. உனக்கு பயம் வராது, அதுக்கு நான் பொறுப்பு, சரியா? ம். என்ன, நாங்க உள்ள வரலாமா? ஓடா சொல்லு, என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? மத்தவங்க எங்கடா? அவங்க வெளியே ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் மாத்திட்டு வரதுக்குள்ள நான் படம் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வைக்கணுமா? அவங்க வந்தோடனே ப்ளே பண்ணுவாங்களாமாடா. ஓ அப்படி, ஓகே ஓகே, சரி வந்து உட்காருவா. ஆன் பண்ணிருக்கேன், அது ஓகே ஆயிட்டு இதுவும் அதுக்கப்புறம் வந்து உட்காரு. நீங்க என்ன, ஓகேவா? நான் தான் சொன்னேன்ல, இந்த இதுல எல்லாம் ஓகேவா தான் இருக்கும், அப்புறம் என்ன? ரொம்ப சந்தோஷம். சொல்றீங்க, புரியல. கிட்ட பேசிட்டு இருந்தது தங்க. ஓகே ஓகே, சந்தோஷமா இருந்தா சரிதான். பாரு, படம் போட போறாங்க, பயப்படாத பாரு, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் ஓகேவா? அதனால பயப்படாத, நான் பார்த்துப்பேன். தட்ஸ் யோர்ஸ். உங்க இஷ்டம், நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. லவ் யூ.